சரி சரி போ போ. அதை எடுத்து என்னன்னே பண்ண போகிறேன். உண்மையிலே எங்களது ஸ்ரீ லட்சுமி மை செட்டு பணங்கானத்தான் மதுரை. ரொம்ப ரொம்ப நன்றி. லட்சுமி மை செட்டு எந்த ஊரில் போட்டாலும் ப்ரெஷர் சுகர் வந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஊருக்குள்ளே இருக்காது. ஆனால் அதிரி மருதமணி ஒரு விதலை காணாமடா. அப்படியாங்க? எங்கே வந்துச்சு? எப்படியோ லூஸாக இருந்திருக்கு. அதோட அதிரி இருக்கு. ஊம்புறா ஊப்பர் கூப்பர்னே. என்னடா அது யூடியூப் வந்த சோதனை. 2 பேரும் இங்கே இருக்காங்க, ஒரு ஆள் அதுக்குள்ள உட்காந்துருக்கேன். இடம் இல்லையா மக்காளி? இடம் இல்லையா? சரி, இந்த போஜி மரத்தில் கூட இல்லையா? உண்மையிலே வெளியூர் ஆள் தானே அதிகம். வெளியூர் ஆள் வர கை வைப்புங்க, அப்படியே அந்த வீட்டுக்கு போங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் உரிமையாக பேசக்கூடிய, உரிமையாக என் மக்கள் கஷ்டத்துக்கு உதவி செய்ததுன்னா என் தமிழனை தவிர யாருக்கு? எந்த ஒரு தமிழ்நாடா? சின்ன வயசில் வெள்ளைக்காரனை கூப்பிட்டு வந்து எங்கள் பெரிய பையனை பயமுறுத்துவார். எனக்கு இந்த மாதிரி கலரை பார்த்தாலே மண்டையில் பொட்டணும் போல தான் இருக்கும். வாழ்த்துக்கள் ப்ரோ. என்ன படிக்கிறிய? யாரை போட்டு வேலை பார்க்குற? யார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்? ஒரு சாங் பாடுவோமா? எப்போ வாங்கி பாருங்க சாரு போய் அங்கே கண்டே நான் வணங்கி சுத்து வட்டாத விழுந்து வழக்கு தந்த அருமை நல்ல அங்கிருக்கின்ற சபை வணங்கி அங்கிருக்க என் உறவுகள் பாதத்தை வணங்கி குளப்பாண்டி கிராமத்திலேயே கட்டண கட்டளையே நமக்கு குளப்பாண்டி கிராமத்திலேயே கட்டண கட்டளையே நமக்கு மந்தையம்மா குடியிருக்கா குங்கும பொட்டளையே நமக்கு மந்தையம்மா குடியிருக்கா குங்கும பொட்டளையே உலப்பாண்டி கிராமத்திலேயே
சாமி இல்லாம நம்ம யாருமே கிடையாது. பழகின நண்பர்கள் சொந்த பந்தம் கூட உன்னை எதிர்த்தாலும் உன் குலசாமி தான் உன்னை காப்பாற்று. தெய்வத்தை மட்டும் விட்டுறாங்க எல்லாருமே. அதே மாதிரி சாமியை நின்று கும்பிடாத, பைக்கில் 9 சாமி கிஸ் அடிச்சுட்டு போ. சாமி பின்னாடியே 108 அனுப்பி விட்டு உன்னை சேர்த்து விடுவார். யார் சொல்றது, யார் கேட்குறா? இந்த மைக் செட்டு போடுறதெல்லாம் லேசுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். வெரி ஹார்ட் ஒர்க். என்னப்பா வெரி ஹார்ட் ஒர்க்னே. என் ஜாதகத்தில் ஒரு கொலை விழுகணும்னு புரட்டாசியில் ஜோசியர் சொன்னேன். இப்போ ஜோசியர் கேட்டேன், ஆள் எப்படி இருப்பாங்க? கழுத்தில் வெள்ளி செயின் போட்டிருப்பேன், ஓம்னு போட்டிருப்பேன். ஆள் பார்த்தா மாண்டி ஒரு காக்கடா மாதிரி இருப்பேன்னு சொன்னார். அது நீயா இருந்துடக்கூடாது சார். பிறகு நீ போய் மேனே மூடிக்கிட்டு உட்காரு, வெட்டிக்காரே மாதிரி உட்காரு. வந்திருக்கேன் பாரு, ஆலப்பழக்கல்ல அறுக்கிற மாதிரி. அது ஒரு நகைச்சுவை. அப்புறம் சிரிக்கிறீங்க. இந்த மைச்சட்டு போடும்போது இந்த தம்பிகள்லாம் ஆண்டி சட்டி போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. தூக்கிக்கிட்டு அவன் ஆடுறத பார்க்கணும். எல்லா பாட்டுக்கும் ஒரே ஆட்டம் தான். ரங்கன்னு குத்தி சந்தோஷப்படலாம். நீங்கள் சந்தோஷப்படலாம். திருவிழாவில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் பண்ணுங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் லட்சுமி, ஸ்ரீ லட்சுமி ஆகிய நல்ல ஒரு ஓனர். இப்படி ஒரு மைச்சட்டு ஓனர்லாம் கிடைக்காதுப்பா. சிரிச்ச முகத்தோடு மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஸ்ரீ லட்சுமி ஆடியோ. எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன். அவன் நினைக்கிறாங்க இன்னும் 2 நாள் சம்பளம் தரல, வேற சொல்றாங்க. சம்பளம் முக்கியம் கிடையாது, உனக்கு வேலை தான் முக்கியம். வாழ்த்துக்கள். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் கோச்சுக்கிறாங்கண்ணே, எல்லாரும் கவனிங்களே. நாடகத்துக்கு வாங்க, வந்துட்டு ஏன் நாடகத்துக்கு வரும்போது எல்லாரும் மெடிக்கலில் பேம்பஸ் மாட்டிட்டு வாங்க. ஏன்னு ஒன்றுக்கு இருக்க போக முடியாது. நீ முட்டுனாலும் சட்டிக்குள்ளே தான் இருக்கணும். அதை காஞ்சாத்தே நீ எந்திரிச்சு போக முடியும். அதோட ஈரத்தில் உடனே சொட்டு வடியும் மூத்திரத்தை பெஞ்சான்றேன். என்ன எங்கே 4 பேத்துக்கும் வாங்கி உனக்கு யானைக்கு போடுறத வாங்கி தரேன். போட்டுக்கிட்டு இந்த தட்டியாக தெரியும். வீட்லேயே குப்பரப்பாடு வெண்ணமையின இருடா, முகரம் மயிலப்பாடு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும். மன கஷ்டத்தை பூரா போக்கக்கூடிய கலை இந்த நாடக கலை. உண்மையிலேயே சிரிக்க வைப்பவர்கள் டாக்டருக்கு சமம். அதுக்காக உங்க கம்பு கூட்டில் போய் சிரிக்க வைக்க முடியாது, கிச்சு கட்டி சிரிக்க வைக்க முடியாது. சேவிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சும் அது கூட அது செய்ய முடியாது. ஏதோ சோக்குன்னு சொல்லுவேன், நீங்களாம் சோக்கு தேன் நினச்சி சிரிச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கரடி தேயத்தை தூக்கி விட்டு வருவேன். கொஞ்சம் நேரத்தில் உள்ள வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருதம் பண்ணி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு அவனுக்கு 2 அசிஸ்டண்ட்டு காலை அமைக்க விட ஒருத்தன், அவன் டீ தண்ணியெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். அடுத்த வருஷமும் ஹெலிகாப்டர் தான் வரணுன்ட்டேன். ஹெலிகாப்டர் வருவேன். ஊரில் இறங்க முடியாதுன்னே கயிறை வச்சு நான் இறங்கினேன். இல்லாட்ட அவன் காரில் வரல, தூக்கி போடுவேன். பரவாயில்ல, அவனுடைய பாடி அப்படி. அவன் முரட்டான் இல்லை, ஒன்றுக்கு இருக்கிறேன். இலையாட்ட போகுது. சாப்பாடு எப்படி சாப்பிட்றேன்? 3 வரைக்கும் இந்த வயது நடத்துவோம், சமைக்க முடியாது. 3 வரைக்கும். நல்ல ஒரு கலைஞர் எம்கேஆர்னு இந்த உலகம் பூரா எல்லாத்துக்கும் தெரியும் என்னைய. ஆனால் மருதமணியை உலகம் பூரா தெரிய வைத்தவர் யாருன்னா தம்பி காரமங்கலம் முருகன். யூடியூப் வாயிலாக வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். கைதட்டு கொடுக்கலாம். அங்கிட்டு உட்காந்துருக்கேன் மயன் கருங்கட்டி அறுக்கிற மாதிரி. இன்னும் என்ன மையனுக்கு இந்த நாடகத்தில் என்ன சீன் எங்கன்னா வருதுன்னே தெரியாது. கட்டாள மீனுக்கு டெய்லி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சீன் பாருன்னு கேட்பேன். என் தம்பி என் மயன் நம்ம நரிக்குடி அருகாமையில் குறிவன்களை சேர்ந்த பாண்டி எப்படி கைதட்டு கொடுக்கலாம். வந்து போய் எனக்கு போய் தூக்கு பாடிச்சேன். எங்கிட்ட இருக்கிறது யாரும் ஜாப் சட்டை போன் பண்ண சொன்னாங்க. விஜய் குருவித்துறை விஜய், அருமை விஜய். என்ன விஜய் அப்படியே உட்காந்துட்டேன், ஓரமாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு. சென்னையிலேருந்து போட்டோ எடுக்க வந்தாங்கல்ல எங்கள் கேமராமேன் காணா அவங்களுக்கு ஒரு நன்றி. இந்த நாடகத்தை பார்க்க வந்த அத்தனை பேருக்கு நன்றி. இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியார்கள் கூலப்பாண்டி அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணத்தில் வந்திருப்பேன். சில பேர்த்துக்கு இது என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருப்பேன். நாடகம் என்ன நாடகம்னா வள்ளிதர்ம நாடகம். அந்த வள்ளிதர்ம நாடகத்தில் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பூரா பேர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். கடைசியில் நாங்கள் ஒத்தையில் வந்து பூராமே முனி அடிச்ச மாதிரி பொட்டலை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் மற்ற சீன்களை பூரா உங்கள் கைபேசிக்கு அனுப்பிவிடுறது யூடியூப் சேனல் தான். நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. நான் மாதிரி கூட்டம் இருந்துச்சு போகாதீங்க, உட்காருன்னு சொல்ல மாட்டேன்.
ஏன்னா உங்கள் வேலையெல்லாம் விட்டுவிட்டு இரவு நேரத்தில் கண்முழிச்சு எங்களை பார்க்க வந்ததுக்கே உங்கள் பாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவேன், இந்த கணேசி போல் ஒரு ஆளுங்க பாக்கெட்டு தீர்ந்து போயிருக்கோம், எவன் என் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன், எவன் எங்கே கசக்கிறேன்னு அதே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆமாம், அப்படி எச்சியை துப்பணும்னா கவட்டுக்குள்ளேயே துப்பிக்க. ஆமாம், அதே மாதிரி உன்னை கூட்டு வந்த ஆள் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்க. விட்டுட்டு போயிட்டா 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும் இருட்டில். ஆனால் இதில் என்ன தெரியுமா, உன்னை ஒரு ஆள் பைக்கில் ஏற்றிட்டு வந்த ஆளை ஏற்றிட்டு வந்தேன் மாதிரி அவன் பின்னாடி உட்காந்து வந்த 2 பேரும் அவன் மேலே தான் போக்கஸாக இருக்கும். அவன் லேசாக நகண்டானா இவன் நகல் வாங்க. அவன் ஒன்றுக்கு இருக்க போனால் அவன் அங்கிட்ட அடிப்பேன், அவன் எங்கிட்ட அடிச்சுக்கிட்டே பார்ப்பேன். அவன் போய் வண்டியை பனியாக இருக்குன்னு தொடப்பேன், அவங்க போய் பக்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் சித்திரவதை. அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் என்ன நின்றேன் ஆளு இல்லை, என்ன நாடகம் மயிர் நாடகம் அப்படின்னு உதறிட்டு போயிட்டு திருப்பி வந்துட்டேன். சுடுகாட்டுக்காக போக முடியாது பயந்தவன். அதனால நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா 100 வருஷம் இருக்கணும். அதே மாதிரி லவ் பண்ணாத ஆளுங்க லவ் பண்ணுங்க. லவ் பண்ணிட்டு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தியேட்டருக்குள்ளே போங்க. இந்த தியேட்டருக்குள்ளெல்லாம் பார்த்தா எல்லாரும் முக மாசு போட்டு வரேன். நான் ஒருத்தர் அப்படி உத்து பார்த்தேன், அவன் சொல்லிட்டேன் காதலியை எங்கனே பார்த்தது மாதிரி இருக்கு, நம்மளை பார்க்குறேன், வா கடை சீட்டில் போவோம். ஏய் முதல்லாம் கல்யாணம் பண்ணி தாண்டா வளகாப்பு, இப்போ வளகாப்பு போட்டு தானே கல்யாணம். எடுத்த சோறில் பைக்கில் தள்ளி சீமக்கரில் தானே போகிறேன். ஏண்ணே சீமக்கருவுக்குள்ள போய் அப்படி என்ன பண்ணுவாங்க, மண்டி ஓட்டுக்குருவேன். அந்த காதலியை நினைச்சு செருப்பை கழட்டி என் தலையில் அடிச்சுக்கிறேன். கொத்திட்டு உட்காருவார் என்ன பையனை. என்ன பண்ணுவாங்க, சீமக்கரில் போய் மண்டி ஓட்டு விட்டு படம் தான் பார்த்தேன். பார்த்து என்ன பண்ணேன், இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணேன், 8 வருஷம் ஆச்சு கடை உள்ள வாங்கி. எனக்காவது சுனாமி வரணும்னு இன்னும் செம்படுத்து வச்சு உட்காருங்க. அடே இந்த நாக்காளி சேரை கட்டாத்தே பயமா இருக்கடா. ஏன்னா கூலப்பாண்டி கிராமத்தில் உண்மையிலேயே இந்த நாடக நடிகருக்கு டேபிள் இந்த சேரெல்லாம் அழகா ஆசிரியர் ஐயாட்ட சொல்லி அடிச்சு போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சில ஊர்லாம் இந்த சாப்பாடு டேப்பெல்லாம் தூக்கி போடாதீங்க. அதெல்லாம் கெடுக்குன்னு ஆடி ஆள் 2 பேரை சொல்லி 2 அடி அடிச்சாலும் 3வது அடியில் ஆளை காணாம். ஒரு ஸ்டாண்டு குனிஞ்சிருக்கு, அங்கிட்டு போய் விழுந்து அந்நியாரத்தை அவனை தூக்கி கொண்டு ஒத்தரை வச்சு இதெல்லாம் தேவையில்லாத. மணிகண்டனுக்கு அப்படித்தான் சேர் இல்லை ஒரு ஊரில். அப்போ ஊர் நாட்டாமை கூப்பிட்டேன், ஐயா சேர் இல்லைப்பா, விடிய உட்காந்து பாவ கரது வண்டிக்கார மாதிரி அறுக்கணுமே, ஒரு சேர் விடுங்கன்னே. அவர் வேறுன்னு போய் பேத்தி விளையாட சேர தூக்கிட்டு வந்துட்டார். இவன் ஒரு சிமெண்ட் முடிய உள்ளே வச்சு போய் உட்காந்துருக்கேன். உட்காந்தா அப்படியே இவன் எந்திரிக்கிறேன், சேரும் சேர்ந்து வருது. அப்போ என்னை உள்ளே டென்ஷன் ஆகிட்டேன். போனேன், உன்னால் இது கூட செய்ய முடியாது அப்படிங்க. என்னடா ஒரு சேர் கொடுக்க சொல்லுங்க. பயிலர் உள்ளே வந்தாங்க, பூராமே பீர் ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டுருப்பாங்க கூட. நான் கூப்பிட்டேன் ப்ரோ அப்படின்னு. என்னென்ன சேர் வேணும், உனக்காக உசுரே கொடுக்கணும், உசுறு கொடுக்கணும், மதில் கொடுக்கணும், சேரை கொடுக்கணான்ட்டு திரு ஓடினாங்கிறான். ஓடி ஒவ்வொருத்தையும் முதுகில் விழுந்து தப்பி ஒரு மரச்சேரை கொண்டு வந்து போட்டாங்க. சிங்கம் சந்தோஷம் தாங்க முடியுது. சாமி அழைச்சேன். ஊரில் 10 கும்பல் ஆடுதுங்கிட்டு வயசான ஆளார இளவட்டம் தப்புற இவன் அடித்தேன். அப்போ நினச்சேன், இவனுக்கு கருப்பு சாமி தானே குலசாமி, கருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது முண்டைக்கு பேய் பிடிச்சிருச்சு. என்னன்னா அவங்க போய் தூக்கிட்டு வந்தாங்க மரச்சேரு. அது ஒரு கிளவிய சுடுகாட்டு கொண்டு போன சேரு. பார்த்தா கலப்பமும் பன்னீர் வாடை வருது. இப்போ எந்த சேரை போடு மோந்து வாத்துட்டே உட்காருங்க, பன்னீர் வாடை வருதா, கதம்பு ஓட்டியிருக்கேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வாழ்த்துக்க. ஆனால் கூலப்பாண்டிய மக்களை மறக்க மாட்டேன். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அன்பாலயத்துக்கு நாடகம் பேசுனீங்க. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய கூலப்பாண்டி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். 5001 கொடுத்த கிராமத்தார்கள் கூலப்பாண்டி, நன்றி 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 நன்றி. ஒரு சாங் பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 8 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன், சண்டைக்கடை 5 வளர்த்து வச்சிருந்தேன், ஜல்லிக்கட்டு காலம் 3 வச்சிருந்தேன், ஊமச்சி உளம் வெயில் நல்ல ரேட்டு இடம் போகுதுன்னு 10 ஏக்கரை விற்காம போட்டு வச்சிருந்தேன், பென்ஸு காரு 1 வச்சிருந்தேன், பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியாம மதுரை டவுனுக்குள்ள 10 பைசா வட்டிக்கு 1.5 கோடியை விட்டு இருந்தேன்,
பொண்டாட்டிக்கு 150 ரூபாய் நகை, பிள்ளைய கரையாத்தனம் பணத்து மர காமிக்கிறதுக்காக 200 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். ஐபோன் செல்லு அமெரிக்காவில் இருந்து ஆர்டர் பண்ணி 2.5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன். கூட்டு சேர்ந்து தண்ணி அடிச்சால் மண்டை காயுதுன்னு தொண்டியில 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு இந்த நிலையாது, அத்தனையும் போச்சு இந்த நிலையாது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பளி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பளி ஆடு வச்சிருந்தேன். வண்டி வச்சு 4 மனசு நெல்லு வச்சு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா கால்வாய் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சு விட்டேன். குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு. உண்டாட்டி கொலுச வித்து குத்து சேர்ந்து அடிச்சு விட்டேன். குண்டாட்டி கொலுசு விட்டு குண்டு சேர்ந்து அடிச்சு புட்டு. எல்லாமே முடிஞ்ச வெண்ணி உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச வெண்ணி கண்ட சரக்கு எங்க போனாலும் சரக்கு, ஓயில சரக்கு கிடைக்காட்ட காலில் விழுந்து கூட கட்டிங்க வாங்கி அடிச்சு விட்டு கண்ட சரக்கு அடிச்சு பெரு வயிற்றுலே குடிச்சு ஊருக கூட நக்காம கம்பு கூட்டம் மோந்துவார். குடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 23 வருஷமா கொண்டாடி பிள்ளை அம்மா அப்ப நண்பர்கள் எவனுமே தேவையில்லை. கப்பு சைடிஸ் தண்ணி இறந்தா போதும்னு வாழ்க்கையை நடத்தினவனுக்கு பார்வை இப்போ மங்குது. மாடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பளி ஆடு வச்சிருந்தேன். அழகிலே வண்டி வச்சிருந்தேன், நாலு மனசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல உடம்புக்கு மேல வச்சிருந்தேன். அத்தனையும் பணம் போட்டு நீண்டாலே இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல போறோம். அது மேல பறந்தோம். இருக்கிற இசமில்லைனா இருக்க கொள்ளுதானா அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்ணா உண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. போட்டிருந்த மோதிரத்தை விட்டு கூட்டு சென்று அடிச்சதுண்டு. கூட்டு சென்று அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே
நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் கொண்டாட்டி பிள்ளைய சொந்த பந்தான் தாய் தப்பை அத்தனையோடு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழணும். இது நல்ல மனுஷங்களுக்கு பிறந்த பாட்டு பிடிக்கும். வரும்போதே லேசா நினைச்சிட்டு வந்த ஆளுக இந்த பரிதேசி கட்டாளிமை எதுக்கு இந்த பாட்டை பாருங்க. அடிச்ச சரக்கு இறக்கி விட்டாங்க. இன்னி அந்த பிளாக்கில் வாங்கினா 50 ரூபா கூட சொல்லுவாங்க. இல்லையே நோத்தாங்குமான்னு வச்சாலும் மேடைக்கு தமிழன் திருந்தி வாழணும்னு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சு அழகே வண்டி வச்சு அது வளர்த்து நெல்லு வச்சு நல்ல குணப்பத்து மேல வச்சிருந்தேன். அத்தனையும் அதை போச்சுடா குடினால நிலமா ஆச்சுடா. அத்தனையும் நான் வச்சிருந்த மரியாதை இந்த காசு பணம் இந்த பேரு புகழெல்லாம் இந்த பாலா போன குடினால இந்த நிலையாச்சுடா. இல்ல இல்ல தம்பி உடனே சொல்ல நான் தண்ணியை கலந்து குடிங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் கொண்டாடிக்கிட்டே 500 சத்தியம் பண்ணுவேன். குலஜாமிகிட்ட போய் பண்ணுவேன். கருப்பா இன்னையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன்டா அப்படின்னுவேன். அதை எப்படி கெடுப்பாங்கன்னா 2 பேர் இந்த சத்தியம் பண்ணவனு 2 பேர் எடுத்து விட்டுருவேன். நல்ல சேவக்கறி உப்பு தரங்களாக திறக்கி வச்சுருக்கேன். மிளகா போட்டு வந்தேன்னா சரக்கு அடிக்கலாம். அவன் சொல்லுவேன் சத்தியம் பண்ணியிருக்கேன். ஏ போடா வெறுங்கறியை திங்கவே முடியாதுடா. ஒரு 3 போடு அதில் 1/2 கிலோ தின்றுவேன் அப்படின்னு. அப்போ சத்தியம் பண்ணி தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிக்கணும் தானே சத்தியம் பண்ணேன். பீர் போடு. பீர் சத்தியம் ஒன்றும் பண்ணாது. சித்தப்பா அப்படிதான் சத்தியம் பண்ணார். பீர் அடிக்கிறாரு. ஏதாவது சித்தா பண்ணாரு அப்படி ஏறி விட்டுருவேன். ஆனால் குடிக்கிறது நீ என்ன சத்தியம் பண்ணாலும் பொண்டாட்டி தாலியில் அடி சத்தியம் பண்ணாலும் உன் பிள்ளையை போட்டு மணித்துளி மண்ணில் சேர்க்கணும் 14 தடவை தாண்டினால குடியை நிப்பாட்ட முடியாது. இந்த குடியை நிப்பாட்ட உன் மன கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும். வாழ்த்துக்கள். ஒரு லட்டை சாப்பிட்டாதான் அதோட சுவை தெரியும். நம்ம இன்னைக்கு ஊமச்சோளத்தில் எத்தனையோ டீ கடை இருக்கேன். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், அந்த பேக்கரி போங்கடா குளக்குளம்னு போடுவாங்க, நல்லா இருக்கும்டான்னுவேன். இந்த ஹோட்டலுக்கு போ சாப்பாடு நல்லா இருக்கும்னுவேன். அந்த சுவையை அறிந்தால்தான் சொல்ல முடியும். அதனால நானும் ஒரு காலத்தில் குடித்தவன் தான். இன்னைக்கு நான் பட்ட கஷ்டங்கள் நீங்க படக்கூடாது என்பதற்காக மேடையில் பாடுறேன். என் அன்பு உறவுகளே, நன்றி. தாய்மார்கள் இன்னைக்கு தான் பொம்பளை ஆளுங்க போயிடுச்சு. 2020 உலக கோப்பையில் பால்கனியில் உட்காந்த மாதிரி அங்கே வா அங்கே உட்காந்துருக்கா தான் பற்றி ஜிம்படுங்காமல் அப்படியே போகலாம். இதில் எல்லா பொம்பளையும் புரிஞ்சு சோறு போட்டு தான் வந்தியாங்க நாடத்துக்கு. லேது 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 எங்கே சோறு போடுற கணவன் யார் அப்படின்னா உங்களை எல்லாம் கண்காணித்து காப்பவன். கருப்பு சாமிக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு சாமினா கட்டின புருஷன். புருஷனை மறந்துடாதே தான். நீங்கள் வாரத்துக்கு ஒரு சேலை எடுத்து கட்டுற, ஒரு நைட்டியை போடுறேன். ஆனால் போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்த சட்டியை என்ன பிரட்டி போட்டுருக்கீங்க. அதெல்லாம் என்ன கொடுமை, இதெல்லாம் என்ன கொடுமை. ஏழை உன் மாய மூடிட்டு இருந்தா பெரிய மதுரை முத்து அப்படியே காமெடி குப்பிப்பார் இரு என்னமேனே. ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு என்ன தேவைன்னா, பக்கத்து வீட்டுக்காரி நல்ல டிப்டாப்பாக இருந்துடக்கூடாது, ரெட்டை செயினை போடக்கூடாது. புருஷனை தோண்டி நைட்டு பூரா புளிப்புன்னு வர வச்சு அதை எடுத்து தந்தாத்தே அவனுக்கு சோறான அவனை பாடாப்படுத்தி அவன் 10 வட்டிக்கு கடை வாங்கி செயினை எடுத்து போட்டதுக்கப்புறம் நீ அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருந்துச்சு. அதே மாதிரி கோட்டு சூட்டு போட்டு ஊருக்குள்ளே எவனும் வந்துடக்கூடாது. வந்தால் 10 பொம்பளையை கூப்பிட்டு வந்து லோன்காரன்னு சொல்லி அவனை பாடாப்படுத்தி அவன்கிட்ட கண்ட லோனை வாங்கி வச்சுக்கிட்டு புருஷன் பாவம் கண்ணீர் சிந்தி கற்ற ஒவ்வொரு தமிழனும் வாழ்கிற 100 ஆள். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ அதுக்குள்ளே லோன் வேண்டியாடா, நீ கட்டியாடா அப்புறம் பண்ணு. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். எல்லாரும் தலைக்கவசம் உயிர் கவசம். ஹெல்மெட் போடு. எங்கே போடுவேன்? வீட்டில் போடு. வீட்டில் ஹெல்மெட்டை போட்டு போலீஸ்காரை பிடிக்கும் போது உட்கார்ந்து ஒவ்வொரு கதையாக சொல்லு. இந்த காவல்துறை பிடிச்ச உடனே நம்ம ஆளு மாதிரி சமாளிக்க முடியாது. தண்ணி அடிக்கிற வரைக்கும் பயப்படுவேன். போலீஸ் நிற்கும்டா அந்த இதில் மாடுத்தவன்ட்ட மறைக்கிறாங்க.
தண்ணி அடித்தவனே அதே ஆள் சொல்லியா பாரு. ஏய் என்ன போலீஸு கூட என் பெரியப்பா இன்ஸ்பெக்டராக இருக்காருப்பா, குடிக்கட்டும் மாப்பிள, எப்படி பேச மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் 3 பேர்த்த கூட்டு போவேன். போலீஸ் பிடிச்சவொடனே அந்த சொன்னியா பாரு, அவன் தான் கையிலாம் அடிக்கிடுவேன். ஏன்னாங்க அது ஒன்றுங்க உடனே கூட இருக்க சொல்லுவேன், ஐயா அவர் பெரியப்பா இன்ஸ்பெக்டரியா? போலீஸ் ஏய் உன் பெரியப்பா எங்கே இன்ஸ்பெக்டராக இருக்காரு சொல்கிறா. இருந்தாருங்க முதல்ல இருந்தாருங்க, இப்போ எங்கே இருக்காரு? ரிட்டையர்ட் ஆகி பால் பண்ண வச்சுருக்காங்க. நான் சொன்னேங்க போட்டு விட்டுருவேன். போட்டு விட்டு சில பேர்லாம் பிடிச்சவனே கல்யாணமே ஆயிருக்க மாட்டேன் சொல்லியா பாரு. என் கொண்டாடி ஃபுல்லாக பரட்டு கிடக்குல வெளியே இருக்குல்ல சமாளிக்க எதுக்கு சமாளிக்கிற? இன்னும் சில பேர்லாம் பார்த்தா கதறி உருளுவேன். வண்டி ஓடிச்சுட்டான். ஏன் இது கேளு, நடந்த கதையை கேட்க முடியும்டா. இந்த அவதாரம் கட்டுறேன் பாரு 1000 ரூபா, என்னண்டா ஒரிஜினல் தமிழ். அவன் அன்னைக்கு பூரா அவன் போலீஸ் வேலை வைப்பான்டான். கட்டி விட்டு 1 கிலோமீட்டர் காக்கிட்டு அவன் பாலத்தில் உட்காந்துக்கிறீங்க. எவன் போனாலும் சைஸா மண்டையை காட்டுறேன். வேகமா போயிட்டு இருப்பாங்க. ப்ரோ இங்கே டவுனுக்கு அவன் நான் வீட்டுக்கே போறேன். அடுத்து ஒரு ஆள் வருங்க, வரும்போது சைஸா போயிட்டாலும் விட மாட்டேன், வண்டி எடுத்துட்டு விரட்டுவேன். ப்ரோ 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 உங்களுக்கு ப்ரோ என்ன ப்ரோ 1000 ரூபா போச்சு ப்ரோ. ஐயா நான் 300 ரூபா அப்படித்தான் ஒருத்தன் பாவம் வேகமா வந்திருக்கேன் 100ல். இந்த பாலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த கிரிமினல் பிடிச்சவன் பேசாமல் இருக்காங்களே 100ல் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. 100ல் வந்திருக்கேன். அவனுக்கு கைச்சாலை காட்டியிருக்கேன் பாரு. அவன் விட்டுட்டான சீமை தரல சட்டா சடனை விட்டு டயர் ஒரு பக்கம் பிஞ்சிட்டு போய் அவன் அரைச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி பறந்து கிடக்கும் போது சொந்த வந்து பார்த்துருக்காங்க. எப்படி விழுந்த? நீ நல்ல வண்டி ஓட்டுவேன் என்னத்து என் வெளியே பாலத்தில் உட்காந்துருந்தேன். நான் வேப்பா வந்து திருமணம் கட்டினாங்க 1000 ரூபாய் கட்டிட்டு போய் ஆஸ்பத்திரி பிள்ளை எவ்வளோடா 80,000. டைமிங் பண்றாரா என்ன மொத்தம் காமெடி அது. அதே மாதிரி கடைசி போயில கவனிச்சிடல இப்படி போட்டு இங்கே வச்சாங்க. ஒருத்தர் போய் சொன்னேன், ஏ அச்சான் இங்கே வச்சு பொத்து போச்சியா? அவன் இங்கே வேண்டா பண்ணி சுத்துவாடு அப்படியே இருக்கனே. ஆனா அதை ரசிச்சு போறேன் பாரு. வந்தாடா கலை கலை அம்மா கலை. சாதாரண ஒரு இட்லி சாப்பிடும் போது கூட லப்புன்னு திரும்பியேன், கையை கழுவ மச்சா என்ன கையில் போய. ஆனா போயில போடும் போது பார்க்கணும் கையில தூக்கி விடுவேன். விட்டுட்டு அந்த சட்டிக்குள்ள அந்த பாக்கெட்டை 7ஆ மடிச்சு வச்சிருப்பேன். அப்படி எடுத்து அந்த மடிப்பு எடுத்து இந்த விரல இருந்தா இந்த கைய பாக்கெட் முட்டை வந்தோடனே கொட்டிக்கிட்டு மடிச்சு வச்சுட்டு அவன் எப்படி தேவையான பாத்தியா அதுக்குள்ள என்ன வச்சு தேப்பாங்க பார்க்கிறோம் நாட்டில். அதே மாதிரி கணேஜி போயில போட்டு ஒரு ஆள் கடவாலாம் புழு வச்சு வெந்து போய் சீரியஸாக படுத்து கிடந்திருக்கேன். அவனை பார்க்க போயிருக்கேன். காரைக்குடிலேருந்து வந்திருக்கேன். அவன் வந்து அவன் பெட்டில் பாவம் அதெல்லாம் வந்து டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவனை போய் பார்க்க போனேன். போய் விசாரிச்சிருக்கேன், என்ன எப்படி வாய் வந்துச்சு? அவன் பேச முடியாமப்பா கணேஜ் போய் போட்டு அடிச்சிருச்சுல வாயில மாட்டேன் இவன் புள்ள வந்துருச்சு. சங்கு வரைக்கும் புண்ணு ஏறிச்சா? அதையும் ஒரு பக்கமே வச்சிருப்பேன். அதை வைக்கக்கூடாது, ஒரு பக்கம் வைக்கக்கூடாது. இவன் ஒரு பக்கம் வைக்கக்கூடாது. மாற்றி மாற்றி வச்சேன்னா இங்கிட்டு புண்ணு வச்சுன்னா அங்கிட்டு வச்சேன்னா அப்படி இது ஆறிடும். அங்கிட்டு அதுக்கு புண்ணு வச்சுன்னா இங்கே வச்சேன்னா இது ஆறிடும். என்ன இப்படியா? ஏண்டா 4 பிள்ளைய வச்சுக்கிட்டு போடா இவன் சொல்லிட்டு அவன் போயில கொட்டியிருக்கேன். கொட்டிக்கிட்டு மறுபடியும் விசாரிக்கிறேன், புழு வச்சிருச்சு பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு.
ஆண்டிருக்கேன் அவன் செத்து போட்டான். அவன் என்ன நினைச்சேன், இதை செஞ்சு கொடுத்தாங்க நான் வந்து படுத்துக்கிறேன், வந்து கட்டாளங்க பட்டான். அதே மாதிரி நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இல்லை. நீங்க எல்லாருமே ஒரு நாள் தூங்கும் போது மல்லாக்க படுத்துக்கிட்டு யோசிங்க, நம்ம எப்படிதான் அந்த குடிய பழகணும். உங்களை அறியாமை கண்ணீர் வரும். ஏன்னா உங்களை கெடுத்து விட்டவன் பூரா உனக்கு எமை மாதிரியே தெரியும். அதை கெடுத்து விட்டவன் அசோக் 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 அவன் தான் கிங் குசல் ஆரம்பிச்சு விட்டான். எப்படி நம்ம குடிச்சு பழகிறோம்னா சைடிஸ் இங்கே தான் போவோம். அப்பதான் ஜெண்டிலா போறது. குடிக்கிறவன் என் பாட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பேன், என் போய் நட்டுக்கிட்டு தனியாடுறான். தொட மாட்டேன், எங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க, பெரியப்பா குடிக்க மாட்டாங்க, எங்கள் தாத்தா குடிக்க மாட்டாரு, வேணா சைடிஸ் மட்டும் சாப்பிட்றப்பா அப்படின்னு சைடிஸ் சிக்கனில் திம்பேன். குக்குரே என்னென்ன சைடிஸ் இருந்து ஊராக இவன் நக்கிடுவேன், எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். அப்பத்தான் அந்த 10 பேரை யோசிப்பேன், சைடிஸாக திண்டு நம்மகிட்ட டெய்லி 2000 ரூபா பிள்ளை ஏற்றி விட்டு போகிறேன், அவனை எப்படி காலி பண்ணுறது? உட்காருவேன். நான் எனக்கு ஒம்பட்டும்பா, கூட ஒரு 2 வருஷம் மட்டும் சாப்பிடுவேன், தலை காரியெல்லாம் வள்ளுன்னு இருந்தா அவன் உட்காருவேன். ஊற்றிடுவாங்க. ஊற்றினோடனே இவன் புதுச்சு புது பழக்கம்ல கப்பில் எடுத்தவனே என்னடா ஒமோட்டுதுண்ணே மண்டே மோந்து வர்ற இப்போ இல்லடா இன்னும் ஒமோட்டுதுண்ணே வேணாம் நான் சைடிஸ் படுத்து கம்பு கூட்டம் மோந்து வர்றேன். சி இப்போ 2 வருஷம் இழுத்தவனே அடுத்து போவான்ற அதான் இருக்கு. இன்னும் ஒரு 3 வருதுங்களேன். மறுநாள் பார்த்தா இவங்க உட்கார்ந்த இடத்துல அந்த புதுசா பழகினே பாரு, அதே ஒரு புள்ள வச்சுக்கிட்டு இவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்படி தாண்டா பழகிறான். அதனால எல்லாருமே அரசாங்கம் எல்லாமே விற்கத்தான் செய்யும். ஒரு இடத்துல பள்ளமா கிடக்குன்னா அந்த பள்ளத்தை பார்த்துட்டு வண்டியை திருப்பி வேற பாதையில் போறது இல்லையா? அது மாதிரி டாஸ்மாக் கடையை பார்த்தாலே நமக்கு பள்ளம்னு நினைச்சு ஒதுங்கி போங்க. இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான், இனிமேல் பிறக்க போட கிடையாது. அதுக்காக எத்தனையோ கோடாங்கி ஒரு சில ஆள் முத்தம் போட்டுக்கிட்டு உனக்கு 7 பிறவி இருப்பேன், அவனே இந்த பிறவியில முத்தம் போட்டுக்கிட்டே சாப்பிட்டு இருக்கேன். அதனால சாமியெல்லாம் உண்மையாத்தான் இருக்கு. நான் ஒரு சில ஆளை மட்டும் சொல்றேன். இங்க முப்பாட்டைங்க ஐயா காலத்தோட ஆடின ஆளுகள்லாம் பயங்கரமா ஆடுவாப்பா. எங்க ஐயாலாம் கருவனூர் கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க, எங்க உறவுகள்லாம் கருவனூர்ல. இந்த கருவனூர் பாறை கருப்பு அந்த கம்மாய்க்குள்ள இருக்கும், அதுல ஒரு குதிரை 5 மணிக்கு இருக்கும். அந்த குதிரைக்கு 2 காதுக்கு கூட இருக்க பறவை எந்த பறவைனும் கோடாங்கி சொல்ல தெரியல. எங்க ஐயா தான் சொன்னார், அது கூட இருக்குது புறா. எங்க ஐயா சொன்னவர், கருவனூர் பெரியவங்களுக்குலாம் தெரியும். எங்க ஐயா அப்படி ஒரு கோடாங்கி. அப்ப அருவாலை ஏறி நாங்க 18ஆம் படி எங்க குலசாமி நாங்க விருதுட்டியார ஊர்ல அருவாலை ஏறினோடனே ஊரே திரண்டோம். எப்ப விளையாடுனா கேட்க மாட்டாங்க. மழை எப்ப பெய்யும் எங்க ஐயா சொல்லுவார், 16 நாள்ல கருப்பை முக்கான் சத்தியமா மழை இறக்குறேன்டா வேன்ஸ். இப்போ ஒரு சிலரை சொல்றேன், வீம்புக்கு மாறி அடிக்கிறேன், வீம்புக்கு ஜாமியாட ஆரம்பிட்டாங்க. நம்ம ஜாமியை விட்டு கொடுக்கூடாதுன்னு அருவாலை ஒரு இலவட்ட போய் ஏறி ஊருக்காரர் கேட்குற மழை எப்போ பையன் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். மேலே ஏறினுட்டு நான் சாம்பராட்டி மழை மழை கருப்பன்ட்டே மழையை கேட்குறியா? அப்புறம் என்ன காராச்சேரி வைக்க வேண்டிய சொல்ல மாட்டேன். மழை மழை கிழக்க பார்த்தேன், மேற்க பார்த்தேன், தெற்க பார்த்தேன், வடக்க பார்த்தேன், இருக்கிற 4 தசை எல்லா பக்கம் பார்த்தேன். மழை அவன் கீழே முடிச்சுக்கிட்டே கேட்டாங்களே என்ன சொல்லுவோம், இது என்ன மாசம் ஆட்டி அடிச்சு விடுவோம், பொட்டாசியில் பேஞ்சிடும், இன்னும் 95 நாள்ல பயன்பட எப்படி பேஞ்சு. ஆனால் உண்மையான சாமியாடிகள் உலகத்துல இருக்காங்க. இன்னைக்கு உலக தமிழனை பூரா மெரல வச்சு திரும்பி பார்க்க வச்சான் பாரு, அவன் தான் அறிவாளி. அகோரி கலையரசன் பாத்தியா, சூத்தூத்தி பைய. ஆமா, இவருக்கு இல்லாம அந்தாவோட செஞ்சு வச்சிருக்காங்க போடா. அதனால நோட்டீஸை படிப்போம், படிக்கிறதுக்கு முன்னாடி கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடி விட்டு படிப்போம். சரிதானே? ஹலோ ஹலோ ஹலோ